வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பச்சி சமையலில் சூப்பரான புட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்கு நம்ம ஒரு பவுலில் 1 கப் கேப்ப மாவு எடுத்துக்கலாம். இந்த கேப்ப மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவை பெசரி எடுத்துக்க போகிறோம். தண்ணி ஒரேடியாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி கையில் பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு இட்லி செட்டில் கொட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பெசரி வச்சுருக்க மாவை இட்லி செட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் வேகணும். நம்ம ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் தண்ணி மேலே தொளிச்சு விட்டுட்டு வேக வைங்க. அப்போ தான் புட்டு நல்லா உதிரியாக வரும். இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். இடையில நம்ம தண்ணி தொளிச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புட்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை உதிரி உதிரியாக எடுத்துட்டு புட்டு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம புட்டு பண்ணலாம். அதுக்கு என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா, 1 கப் தேங்காய், தேவையான அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கோம், கொஞ்சம் நெய். நீங்கள் ஜீனி சேர்க்கறத விட நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம உதுத்து வச்சுருக்க இந்த புட்டு மாவில் தேங்காய் பூ 1 கப் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய்யை இந்த மாதிரி விட்டு பெசரி விட்டுக்கோங்க. இது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.